அரக்கனை காங்கல தவமிருக்க இடத்தை சுத்தி ஒரு புச்சு வளர்ந்துருக்குப்பா. புச்சு ஆனது வளர்ந்துருக்கிறது. 12 வருஷம் ஒரே இடத்துல இருந்திருக்கிறான். இருக்கும்போது அதனால அவனை சுத்தி ஒரு புச்சு வளர்ந்துருக்கிறது. புச்சு ஆனது வளர்ந்துருக்கு. அவன் இருக்கும் இடம் நந்தி பகவானுக்கு தெரியாம எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ இன்னமும் காணல ஒரே சத்தம் என்று நந்தி பகவான் இப்படி புலம்பிக் கொண்டிருக்க, சரி நந்தியுடைய வார்த்தையானது புற்றுக்குள் இருக்கும் அரக்கனுக்கு தெரிந்தது. ஆமா தெரிகிறதல்லவா, ஒருவேளை ஆண்டவன் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்திருப்பாரோ என்று புற்றை விட்டு வெளியே வந்தார். சரி பெரும் மூச்சு விடுகிறான். புற்று பெரும் கபாலமாக வெடித்தது. அடி வெடித்த உடனே நந்தி பகவான் இப்படி வணங்கி நிற்கிறான். ஏப்பா வல்லரக்கா, நான் அல்லப்பா கடவுள், அவருக்கு ஏவல் வேலை செய்யும் அடிமைதான் நான். உன்னை அழைத்து வரத்தான் இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி 2 குளிகைகளை வல்லரக்கன் கை போட்டு 2 ரெக்கைகள் முளைத்தது. நந்தி பகவானும் வல்லரக்க ராட்சதனும் இங்கே வருகிறார் தெரியுமா? இமயமலைதான் கடந்து இருவேகளோ ஒன்று கூடி, இமயமலைதான் கடந்து இருவர்களோ ஒன்று கூடி, வனமான வனம் கடந்து வருகிறாரே இருவேகளோ, வனமான வனம் கடந்து வருகிறாரே இருவேகளோ, கைலாசம் வந்தல்லவோ, கைலாசம் வந்தல்லவோ, உடனே ஏது செய்வார் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு கைலாசத்திற்கே வந்தார். கைலாயம் வருவாரு. ஏப்பா வல்லரக்கா, நீ ஆண்டவன் நோக்கித்தான் தவம் இருந்த. அந்த இருக்காரு ஆண்டவன். அவர்தான் ஆண்டவரா? அவர்கிட்ட போய் உனக்கு வேணும்ங்கிற வரத்தை வாங்கி. ஆமா நந்தி சொல்லிட்டு போயிட்டாரு தாயி. ஆமா வல்லரக்கு என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? வல்லரக்கு தவம் இருந்து வரவங்க வந்தக்கூடிய விஷயத்தையும் மறந்துட்டான். பகவான் மேல் ஒரு கண்ணு. சரி பக்கத்துல இருக்கிறாரே அம்மா பார்வதா தேவியானவள். பார்வதி மேல ஒரு கண்ணு போடும். என்ன காரணம் தெரியுமா? வல்லரக்கு மனசுல என்ன நினைக்கிறான்? அந்தாலும் பரதேசி சடையாண்டி சன்னியாசியா இருக்கிறாரே பகவான். ஆனா பக்கத்துல அம்மா பார்வதா தேவியானவள் பச்சை கிளியாட்டம் இருக்கிறாங்க. சரி இவருக்கு இவளா நினைக்கிறான். அப்படின்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? என்ன அண்ணன் காக்கா கையில ஆலம்பழத்தை பிடிச்சு கொடுத்தது போல இருக்குது. அப்படி சொல்லுகிறான். பகவான் ஜோடி கொடுத்த நல்லதா? சரி அப்படிதான் நினைச்சா நான் நினைக்கலப்பா. பகவான் அப்படி நினைச்சா வல்லரக்கு. அப்ப கெட்ட கெட்ட எண்ணம் எல்லாம் தோணுது. ஆமா கெட்ட கெட்ட எண்ணம் எல்லாம் வல்லரக்கு சிந்தையிலே வந்து வர வாங்க விஷயத்தையே மறந்துட்டான். சரி ஆண்டவனை எரிக்கணும். ஆண்டவனை எரிச்சோன்னு சொன்னா இந்த கைலாசம் நமக்கு சொந்தமா. கைலாசம் சொந்தமான பார்வதியமா நம்ம கிட்ட தானே வரணும். பார்வதி வந்தா 2 பிள்ளையும் வந்துருவோம். பிள்ளையாரும் முருகனும் வந்துருவான். அப்படின்னு வல்லரக்கனுக்கு புத்தி எல்லாம் போகுது. ஆண்டவனை நோக்கி தவம் இருந்ததற்காக வரங்களை வாங்க வேணுமே என்று சொல்லி பகவானுக்கு முன்னாலே வந்து 3 தடவை சுத்தி வந்து முகன்னதை நமஸ்கரித்தான். 4 தடவை சுத்தி வந்து நாதனை நமஸ்கரித்தான். 4 தடவை சுத்தி வந்து நாதனையும் நமஸ்கரித்தான். 5 தடவை சுத்தி வந்து ஆண்டவனை நமஸ்கரித்தான். வல்லரக்கன் ஆண்டவனுக்கு முன்னாலே வந்து 3 தடவை சுத்தி முக்கண்ணனை நமஸ்கரித்தான். 4 தடவை சுத்தி வந்து நாதனை நமஸ்கரித்து 5 தடவை சுத்தி வந்திருந்தாம்பா. அடிபணிந்து நமஸ்கரித்து நிற்கிறான். அப்படி இருக்கக்கூடிய வேளையே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில பாடும் நாமளை பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் யார் தெரியுமா? எஸ் ஐயப்பன் அண்ணா அவர்கள். திருமலை கோவில் அடிவாரம். எஸ் ஐயப்பன் அண்ணா அவர்கள் 100 ரூபாய் கொண்டு வந்து 100 லட்சமாகவே பரிசளித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக கனகராஜ் அண்ணா அவர்கள். யாருப்பா? கனகராஜ் அண்ணா அவர்கள் நானா குடியிருப்பு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்த காரணத்தால் அவர்கள் குடும்பம் பௌத்திரங்களும் வழி வம்சங்களும் அண்ணா அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்?
வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் பார்த்தார் பகவான். என்ன செய்கிறீங்க? ஏன் அப்பா வல்லரக்கா என்னை நோக்கி நீ தவம் இருந்தீங்க. சரி உன் தவத்துக்கு நான் வெற்றி போனேன். உனக்கு என்ன வர வேணுமோ கேளு தாரேன். அப்ப வல்லரக்கனுக்கு தோணுது இவரும் ஒரு பொய் சொல்லி பகவான் தாரன்னு சொல்லி ஏமாத்தி விடுவார். அவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குவோம். ஆண்டவா பகவானே நான் எந்த ஒரு கேட்டாலும் தருவேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் வேணும். யார் மேல? உங்க மனைவி இருக்கிறாளே அம்மா பார்வதி என்று ஒரு சத்தியம் கேட்கிறான். ஆமா என்று பார்த்தான் வல்லரக்க ராஜமன்னன். அவன் சத்தியம் கேட்ட உடனே ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி சத்தியம் பண்ணி கொடுக்கிறார்? உன்னானே என்னானே என்னானே என் பக்கத்துல இருக்கிற அம்மா பார்வதி யாரு சரசுல நீட்டினாலும் சரசு சுக்குவான் இப்படியாப்பட்ட வரத்தை கேட்ட போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரங்கராஜன் என்னென்ன வரவெல்லாம் தரணும்னு நினைச்சு தெரியுமா? பார்வதி அண்ணில் இருக்கும் பராசக்தி சூழக்காரே இருக்கும் பராசக்தி சூழக்காரே நாராயண கையில் இருக்கும் சங்கராயுதம் வாங்கித்தாரே நாராயண கையில் இருக்கும் சங்கராமோ வாங்கித்தாரே முருகனோட கையில் இருக்கும் பார்வதியார் கையில் இருக்கும் பராசக்தி சூடம் வேணுமா? சரி நாராயணன் கையில் இருக்கும் சங்கு சக்கராயுதம் வேணுமா? சங்கு சக்கராயுதம் எனக்கு வேண்டாம் அப்பா. அப்ப வேல்முருகன் கையில் இருக்கும் முருகவேல் வேணுமா? நீங்க வேல்முருகன் கையில் இருக்க முருகவேலத்துக்கு அந்த தம்பிகளுக்கு என்ன? சரி இப்ப வேற ரிசல்ட் ஏதோ வருங்க. மாசி திருவிழா வரும். அந்த திருவிழாவுக்கு என்ன செஞ்சுருவாங்க? வேற ஒரு கையில சமக்க சொல்லி அதனால முருகவேல் எத்தனைக்கு வேண்டாம் வேற இருக்கு போகணும்னு சொன்னா 56 தேச மன்னர்களை இன்னும் ஒரு சுற்றுல கொண்டு வருவோம். இந்த இடத்துல நீங்க 56 தேச மன்னர்களை கொல்லணும்னா இந்த இடத்துல இருந்து 56 தேசத்தை அழிக்கணும்னு சொன்னா ஆள்காட்டி விரலை எடுத்து சரசுல தொடரும் வெடிக்கணும். இந்த வருத்தப்பட்டதார்கள் என்று வல்லரக்க ராஜமன்னன் வரங்களை கேட்ட போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா கொடுக்கிறா? தந்தை தந்தையாடா தந்தை நடாடி கேட்டமாரோ உண்டனுக்கு தந்தை நடாடோ தந்தை ஓரே கேட்டமாரோ உண்டனுக்கு நான் தந்த வரத்துக்கு தரக்கட்டே நடாயா தந்தை வரத்துக்கு தரக்கட்டே
செய்தாயானால் ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குவாடா அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுக்கிறாரு. சரி. அதோ பகவான் வந்து பகவான் முதல் சொல்லும் போதே விவரமா சொல்லி கொடுத்துட்டாரு. வாயால தந்தை தந்தைன்னு சொன்னாரு. நானே கேட்டேன்னு சொல்லி வரங்களை நான் வாங்கிக் கொண்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறார். சரி. அப்ப அங்க இருந்து வருகிறார் நாரதர் மகாமுனிவர். அவருக்கு வேலை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொய்யானது சொல்லணும்பா. அப்படி சொல்லலன்னு சொன்னா அவர் வயரானது ஊதி வெடிச்சிடுமா. இது நாரதரோட வேலைப்பா. ஒரு நாளைக்கு குறைஞ்ச 3 பொய்யானது சொல்லணும். இந்த மாதிரி இதுல என்ன மாதிரி இருக்கு? அந்த இடத்துல 2 பொய் சொல்லிட்டாரு. பொய் சொன்னா படிக்க முடியும்பா. சரி. அப்படித்தானே இருக்கணும். அப்போ பார்த்தார். என்ன கேட்கிறார் நாரதர்? ஏ வல்லரக்கா, கைலாசம் பக்கம் வந்திருக்கு, விவரம் என்னப்பா? கைலாயம் வந்திருக்கே காரணம் என்ன? பகவான் இடத்திலே வரத்தை வாங்க வந்தேன். சரி. பகவான் நோக்கி தலை இருந்து பகவான் இடத்துல வரத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். வரத்தை வாங்கலன்னு சொல்லி தட்டிலையும் காணும் வெட்டிலையும் காணுமே. அவரோ தந்தைன்னு சொன்னானா, இவர் கேட்டேன்னு வராங்க. அதாவது அவரோ பொய் சொல்லி பகவான் உனக்கு வரத்தை தந்திருக்க மாட்டாரு. அவரை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது இழுத்து விட்டுட்டு கிளம்பிட்டாரு. பார்த்தா வல்லரக்கன் ஒருவேளை ஆண்டவன் தந்த வரம் பொய்யா போச்சோ என்று சொல்லி ஆள்காட்டுகளை எடுத்து ஆண்டவனை நீட்டும் போது அரக்கனுக்கு பயந்த ஆண்டவன் எழுந்து ஓடுகிறாரு. பக்கம் இருந்த தேவாதி தேவரெல்லாம் என்ன இருக்கிறார் தெரியுமா? ஆண்டவனே பகவான்